தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி தொடர்பான கேள்வியை இன்று மக்களவையில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுப்பியிருந்தார். அவருடைய கேள்வி என்ன, அதற்கு மத்திய அரசினுடைய அமைச்சர் வழங்கிய பதில் என்ன என்பதை தொடர்பான தற்பொழுது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அவர் நம்முடைய இணைந்துள்ளார். மேம், உங்களுடைய கேள்வி இன்னைக்கு என்னவா இருந்தது, அதற்கு மத்திய அமைச்சர் வழங்கிய பதில் என்னவா இருந்தது? இன்றைக்கு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட கேள்விகளில் துணை கேள்வியாக நான் என்னுடைய இந்த கேள்வியை எழுப்பினேன். அதாவது, இந்த தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நியாயமான 2000 கோடி ரூபாயை PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடவில்லை என்கின்ற ஒரு காரணத்தினால் பிற மாநிலங்களுக்கு நீங்கள் மாற்றிவிட்டது ஏன்? இது அநீதி இல்லையா? கல்வி என்பது இன்னமும் பொதுப்பட்டியலில் தான் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு, அதாவது அப்படி ஒரு எந்த சட்டமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாத சமயத்தில் எந்த சட்டத்தின்படி நீங்கள் இதனை செய்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பினேன். அதற்கு மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்கள் ஒரு தவறான தகவலை இன்றைக்கு மக்களவையிலே தெரிவித்தார். அதாவது, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எடுத்து கொண்டு வந்த அந்த கோரிக்கையை கொண்டு வந்து உங்களுடைய இரு அவைகளினுடைய தலைவரும் உங்களுடைய கல்வி அமைச்சரும் எங்களை சந்தித்தார்கள். சந்தித்துவிட்டு நாங்கள் இதற்கு ஒத்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் என்று முற்றிலும் அடிப்படை உண்மையில்லாத ஒரு பொய்யான தகவலை சொன்னார். ஒரு காலத்திலும் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். முதலில் அவர்கள் சொன்ன பொழுதே ஒரு குழு அமைத்து இது குறித்து விவாதித்து முடிவு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெளிவாக தெரிவித்திருந்தார். அவர் எழுதிய ஒன்றியத்துறையினுடைய செயலாளரும் அமைச்சரும் எழுதிய கடிதங்களுக்கும் இதைத்தான் பதிலாக மாண்புமிகு முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அமைச்சர் சொல்லுகின்ற the so-called meeting between the parliamentary delegations and the school education minister and the union education minister, அதற்கு பின்பாகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த சந்திப்பை குறித்தே கடிதம் எழுதியிருக்கின்றார். அதை முன்வைத்து இந்த காரணங்களால் மும்மொழி கொள்கையை எங்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, NEP புதிய கல்விக் கொள்கை அதை எங்கள் மீது திணிப்பதாக இருக்கின்றது, ஆகவே நாங்கள் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று he has categorically stated our refusal for this. ஆனால் அதை முற்றிலுமாக அப்படியே முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதுன்னு எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, அது மாதிரி மறைத்து அதிலும் சபைக்கு ஒரு தவறான பொய்யான தகவலை தருவது என்பது மிகச் சரியான ஒரு போக்கு அல்ல. கடந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது தமிழ்நாடு கல்வி அமைச்சர் மத்திய அமைச்சர் சந்தித்த பிறகான ஒரு பேட்டி நியூசிலாந்துக்கு வழங்கிய பொழுது, அதாவது அந்த சந்திப்பு நிறைவாக இருந்தது, தொடர்ந்து மாநில அரசுடைய ஒரு ஆலோசனை என்பது நடத்தப்படணும் சொல்லி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். இப்போ ஆனா கடந்த ஒரு 3 மாசமா மிக முக்கியமா வார்த்தை போர் அப்படின்றது தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும், குறிப்பா கல்வித்துறை அமைச்சருக்கும் இடையான வார்த்தை போர் கடுமையா இருக்கு. இன்றைய தினம் பேசும்பொழுது கூட அன்டெமோக்ராட்டிக், டிஸ்ஹானஸ்ட், அதுக்கப்புறம் அன்சிவிலைஸ்ட் உள்ளிட்ட வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்திருக்கிறார். அதனால உரிமை மீறல் நோட்டீஸும் தற்பொழுது கனிமொழி மேமால கொடுத்திருக்காங்க. சோ இந்த விவகாரத்துல அவருடைய செயல்பாடு ஒரு மத்திய அமைச்சரா எவ்வாறு இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க? Parliament is a place for open democratic discussions. எல்லாரும் எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்வதற்கு உரிமை உண்டு என்பதுதான் நம்முடைய ஜனநாயக மாண்பினுடைய அடிப்படை தத்துவம். அந்த வகையிலே இங்கு நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றோம். அப்படி பரிமாறிக்கொள்ளும் பொழுது இந்த வகையான வார்த்தை பிரயோகங்களை அமைச்சர் பயன்படுத்தியது என்பது குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தமிழ்நாட்டு MPக்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டு மக்களால், so we represent தமிழ்நாடு people. அப்ப எங்களை அன்சிவிலைஸ்ட்னா காட்டு மிராண்டிகள், உலகிற்கே நாகரிகம் கற்பித்த 3500க்கு முற்பட்ட பாரம்பரியம் மிக்க தமிழ்நாடு, தமிழின் தொன்மையை, இரும்பின் தொன்மையை இவர்கள் அத்தனை பேருக்கும் முன்னதாக தமிழ்நாடு இரும்பை பயன்படுத்தியது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கின்ற தமிழ்நாட்டு எங்களை காட்டு மிராண்டிகள் என்று சொல்வது தமிழ்நாட்டு மக்களை சொல்வது போலத்தான். ஆக இது மாதிரியான வார்த்தைகளை எல்லாம், தமிழர்களுக்கு வார்த்தை போரின் மீது எப்பொழுதும் நம்பிக்கை கிடையாது. அதிலும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சராகட்டும், அன்பிற்குரிய தம்பி மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும், எதனையும் அதனை ஒரு தெளிவான முறையில் மிகச் சரியாக பேச வேண்டும் என்பதிலே தான் நம்பிக்கையுடையவர்கள். யாரோடும் வெட்டியாக வீணாக வார்த்தை போர் வைத்துக் கொள்வது என்பது that's not in our agenda itself. ஆனால் அதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இது மாதிரியான வார்த்தைகளை
மிக மிக குறிப்பாக அன்சிவிலைஸ்ட் என்று சொல்வதும் டிஸ்ஆனஸ்ட் அண்ட் யூ ஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் டு யுவர் ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்வதும் மிக மிக எங்களை புண்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை மிக புண்படுத்தி இருக்கின்றது. அவருடைய பேச்சு ஏற்கனவே கடந்த மாதம் அவர் பேசும் பொழுது கூட தமிழகம் இழப்பது 2000 கோடி ரூபாய் மட்டுமல்ல 5000 கோடி ரூபாயை இந்த விவகாரத்தால் இழந்து வருகிறது. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால இழந்துட்டு வருது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பல்வேறு கருத்துக்கள் கடிதம் என்பது தமிழ்நாடு முதல்வர் சார்பாகவும் பிரதமருக்கும் கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா. சோ அப்படின்னா இனிமே அந்த நிதி என்பது ஒதுக்கப்படாது அப்படின்றத அவங்க மீண்டும் மீண்டும் ஒரு திட்டவட்டமாக கூறிட்டே வராங்களா? அப்படிதான் தோணுது. ஏன்னா இந்த சமீபத்தில் அவர் சொன்ன கருத்து என்பது அந்த காசி சங்கமம் நடந்த சமயத்திலே சொன்ன கருத்து. இப்ப தமிழை வளர்க்கிறேன் என்று சொல்கிறீர்கள், அதற்கான ஒரு சங்கமத்தையும் நடத்துகிறீர்கள். ஆனால் தமிழ் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் எங்களுடைய முதலமைச்சர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், வரலாற்றிலேயே கல்வியை அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்துவது இந்த ஒன்றிய பாஜக அரசு என்று. அதை நீங்களே இன்னைக்கு கண்கூடா நீங்க பார்க்கலாம். அப்ப 5000 கோடி தரமாட்டோம், 3000 கோடி தரமாட்டோம், மும்மொழி கோயில்ல கையெழுத்து விடனா நீங்க தமிழ்நாட்டினுடைய மொழி வரலாற்றை, மொழிக்காக உலகத்திலேயே உயிரை விட்ட ஒரே இனம் தமிழ் இனம்தான். இது மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று ஐநா சபையே பதிவு பண்ணியிருக்கிறது. ஆனா தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் தான். அதை தமிழ்நாடு எம்பிக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நிஷிகாந்த் துபையும் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எந்த மொழியையும் இழிவாக கருதுபவர்கள் கிடையாது. அதை தெளிவாக சொல்றோம். இந்திக்கும் எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்பிற்குத்தான் எதிரானவர்கள். சமஸ்கிருதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் சமஸ்கிருதம் ஒரு பேச்சு வழக்கு மொழி. அந்த மொழிக்கு நான் என்னுடைய பட்ஜெட்ல கூட பேசினேன். 2017 to 2021 சமஸ்கிருதத்திற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி இருக்கீங்க. ஆனால் தமிழ் மொழி எங்களுக்கு பிடிக்கும், தொன்மையானது என்று பிரதமர் சொல்லுகின்றார், திருவள்ளுவரை போட்டுகின்றார், வரும் இடமெல்லாம் தமிழ் மொழியினுடைய பெருமை குறித்து பேசுகின்றார். ஆனால் தமிழ் மொழிக்கு அந்த காலகட்டத்தில் அவர்கள் கொடுத்த ரூபாய் என்பது 22 கோடி தான். இப்பொழுது 22-23 ஆண்டில் இந்தி மொழிக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல், தமிழ் மொழிக்கு 84 கோடி. ஆக பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று என்பது அவருடைய வழக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக உலகின் மூத்த எழுத்து வகையான இலக்கியம் இருக்கின்ற. We have this pride and greatest legacy of having written script and literature dating back to 4000 years ago. சங்கமும் தொல்காப்பியமும் அதற்கு முன்னதான இலக்கியங்களும் கிட்டத்தட்ட 4000 ஆண்டு வெறும் பேச்சு மொழி கிடையாது, அது இலக்கிய செழுமை வாய்ந்த ஒரு மொழி. இப்ப நமக்கு என்று இருமொழி கொள்கையை அதற்கான ஒன்றை உருவாக்கி அதை ஆதரித்து இந்த ஷெட்யூல் லாங்குவேஜஸ் சட்டத்தில் கூட நமக்கு என்று அதிலே இடம் இருக்கின்றது என்றெல்லாம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். 1965-68 ஆண்டுகளிலே ஒரு முடித்து வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் இவர்கள் இப்பொழுது புதிதாக கிளப்புகிறார்கள்? ஏன் சமஸ்கிருதத்தை, இந்தியை கொண்டு அதன் வழியாக சமஸ்கிருதத்தை திணிக்க அவர்களுக்கு ஏன் இத்தனை அவசரம்? நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், டோன்ட் இம்போஸ் ஹிந்தி. எத்தனை பேர் இந்தி படிக்கிறார்கள், இந்தி பிரச்சார சபாவில் சேர்ந்து படிக்கிறார்கள், இந்தி தனியாக கற்றுக்கொள்கிறார்கள். யாரும் எவரையும் தடுப்பதில்லையே. இந்தி அவர்கள் மனம் ஒருவரோடு ஒருவர் பேசும்பொழுது நாங்கள் குறுக்கே விழுந்து தடுப்பதில்லையே. why should you have to impose it in the schools and why should you have to deny our duly rightful funds in the pretext of not signing in the PM Shri? That is our very very right question. அதிலும் இது மிக மிக, நான் அதை தான் அப்படி சொன்னேன், எங்களுடைய இந்திய ஒன்றியத்தினுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மேல ஒரு டெமோக்ரசி ஸ்வோர்ட் என்கின்ற ஒரு கத்தியை இவர்கள் தொங்க விடுகிறார்கள். கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது என்பதை வசதியாக மறந்துவிட்டு எங்கள் முதலமைச்சர் ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் மாணவருடைய கல்வியை காவு கொடுத்தால்தான் நாங்கள் நிதி தருவோம் என்றால் நீங்கள் 2000 கோடி தர வேண்டாம், 5000 கோடி தர வேண்டாம், 10,000 கோடி கொடுத்தால் கூட நாங்கள் இதிலே கையெழுத்திட மாட்டோம் என்று தெளிவாக சொன்னார். நன்றி மேம். கல்வியை மத்திய அரசு, ஒன்றிய பாஜக அரசு ஒரு அரசியல் பழிவாங்கலாக பயன்படுத்தி வருவதாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் டெல்லியிலிருந்து சுசித்ரா.